வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தன். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெய. பன்னீர், குடமிளகா, வெங்காயம், தக்காளி, சோம்பு மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம், தக்காளி பழம் 100 கிராம், குடமிளகா 100 கிராம், வெங்காயம் 100 கிராம், தயிர் 1 கப்பு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு பொடி 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 கை, கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் திருவல் 1 கை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. பன்னீர், தக்காளி, வெங்காயம், குடமிளகா, சோம்பு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். அது எப்படி செய்து நம்ம பார்த்துறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த கட் பண்ண பன்னீர், தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கணும், வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கணும், குடமிளகாவை ஸ்லைஸ் பண்ணிக்கணும், பன்னீரை க்யூப்ஸை வெட்டிக்கணும். ஒரு பாத்திரத்தில் இந்த பன்னீரும் அந்த காய்கறியும் போட்டுடணும். அந்த 1 கப்பு தயிர் போட்டுடணும், சோம்பு பொடி, கரம் மசாலா பொடி, காரத்து மாதிரி போட்டுக்கோங்க. தனியாத்தூள், சோம்புத்தூள், சீரகம் கிடையாது, சோம்புத்தூள், கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி, இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, தயிர், 1 கப்பு தயிர். இதை போட்டு நல்லா பனைஞ்சிடணும். இப்போ இந்த மசாலா வந்து இந்த காய்கறியில் அதை ஊறிடணும். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது கலர் தேவையில்லை. ஷாஷ்லிக் ஸ்டைல், அதாவது குச்சியில் வேணும் அப்படின்னா நான் சொன்னேன், ஒரு பன்னீர், ஒரு குடமிளகா, ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம் குச்சியில் குத்திட்டு தவாவை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயோ இல்லை 1 டீஸ்பூன் நெய்யோ விட்டுட்டு அந்த குச்சி தவாவில் வச்சிடணும். 2 பக்கம் நல்லா
ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரலும் நல்லா சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்லாம். இதே நம்ம செய்கிறது வந்து வதக்க போகிறோம். அது நான் சொன்ன சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி நான் ரொட்டியோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஊறி வெளியே வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம தாளிக்கு போகிறது வெறும் கருவேப்பிலை. ஆல்ரெடி நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கோம். பன்னீர், குடமிளகா, வெங்காயம், தக்காளி பழம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நான் சொன்னேன் குச்சியில் குத்தி கொடுத்தா அது ஸ்டார்டராக கொடுக்கலாம். இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது கருவேப்பிலையை தாளிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பன்னீர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னேன். இதை வெறுமனை சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த ஃப்ளேவரிங் வந்து நம்ம சோம்பு கொடுத்துருக்கோம். அதனால் சோம்பு வடையோட சோம்பும் இருக்குது, கரம் மசாலாவும் இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கடாயில் செய்கிறத விட நீங்கள் வந்து ஒரு தோசை தவாவில் செய்யும்போது கிறிஸ்ப்னஸ் கொஞ்சம், அதாவது அந்த கடக்கு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். மெயினாக நான் சொல்கிறது உண்டு, இந்த தோசை தவாவில் எவ்வளோ இந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெஜிடபிள் போட்டால் போதும். ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதே நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்ட மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கணும். இப்போது பன்னீர், குடமிளகா, தக்காளி பழம், வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக ஒரு நல்ல என்ன சொல்கிறீங்க தொக்கு மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இது கட்டிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கணும், தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணிக்கணும், அதே மாதிரி குடமிளகாவும் பொடியாக கட் பண்ணிக்கணும், பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டுக்கணும். எண்ணெய் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சோம்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த காய்கறியெல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு, அதாவது வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பன்னீரை போட்டு நல்லா வதக்கிடுறோம். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செய்யலாம். அதுவும் வந்து சப்பாத்தியோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்பாத்தின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த சப்பாத்தி வரட்டி மாதிரியே வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கோதுமையில் நல்லா ஞாபகம், கோதுமை அதாவது கோதுமை மாவுன்னு சொல்லும்போது அகெயின் நம்ம வீட்டிலேயே ஒரு பஞ்சாப் கோதுமை வாங்கிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரொம்ப ஜல்லிக்காமல் அதில் ஒரு அழாக்கு கோதுமை மாவுக்கு அரை அழாக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த பூரி மாவை, அதாவது அந்த சப்பாத்தி மாவை, அதுக்கப்புறம் சப்பாத்தி சின்ன உருண்டையை உருட்டி சப்பாத்தி திரட்டிட்டு தவாவில் 2 பக்கம் சுட்டு எடுத்து அந்த கோல்டன் ஸ்பாட் வரும்போது டைரெக்டாக நெருப்பில் காமிச்சாவே அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ சாதாரணமாக தண்ணி தான் மேட்டர்ஸ். அதுக்கு தண்ணி வந்து நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 50% வாட்டர் ஊற்றிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும், சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் மசாலா அது சோம்பு வாசனையோட சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப மேஷ் ஆகாமல் சாப்பிடும்போது அந்த கடக்கு இருக்கணும். நறுக்குன்ற அந்த வெஜிடபிள் ஃபீலிங் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். இப்போது கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கலாம்.
ரொட்டியோட ரொம்ப ரொம்ப நல்லாவே போகும். புலவு ஐட்டத்தோட சூப்பராக இருக்கும். பன்னீர், குடமிளகா, வெங்காயம், தக்காளி சோம்பு மசாலாவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது சூப்பரான அவரைக்காய் எறா மசாலா. அந்த அவரைக்காய் எறா மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். எறா 1/4 கிலோ, நாட்டு அவரைக்காய் 200 கிராம், வெங்காயத்தை வதக்கணும். சப்போஸ் நீங்கள் தேங்காய் பொடி உங்கள் வீட்டில் கிடைக்கிற தேங்காய் பால் இருக்குன்னா திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தேங்காய் பால் போட்டு நல்லா வதக்கிட்டு ட்ரையாக வரும். ட்ரையாக வரவரெல்லாம் அதை வதக்கிட்டு கடைசியில் இந்த கொத்தமல்லி தழை மேலே போட்டு இறக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு பொரியல் மாதிரி வரும். இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அதே மாதிரி நல்லா தண்ணி சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி எலுமிச்சம்பழம் ரசத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதை செஞ்சுக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழம் ரசம் எப்படி வைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். இப்போது எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சூடாகணும். சோரம்பருப்பு நல்லா வெந்து போகுது. நல்லா மசிச்சிடும். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு 4 டீஸ்பூன் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சிடும். இப்போ ஆல்ரெடி பருப்பு தண்ணி இருக்குது. இன்னும் 2 தக்காளி பழத்தை போட்டு நல்லா பிணைஞ்சிடறோம். தாளிப்பு கொடுத்த பிறகு அந்த பிணைஞ்ச அந்த பருப்பு தண்ணியோட தாளிப்பில் ஊற்றிடுறோம். நல்லா கொதி வருது. ஒரு கோலி குண்டு அளவு புளி ஒரு 6 டீஸ்பூன் தண்ணி விட்டு அது நல்லா திக்காக கரைச்சிட்டு அந்த ரசத்தில் விட்டுருங்க. நல்லா கொதி வருது. கொஞ்சமாக மிளகு, சீரகம்
இப்போ நான் இறாவை என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் அவரைக்காய் போட்டலாம். போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த அவரைக்காய் கொஞ்சம் வேகணும். அவரைக்காய் வெந்து வரவங்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. சூப்பராக இந்த அவரைக்காய் வந்துடுச்சு. இப்போது ப்ரான்ஸ் சேர்த்துடலாம், அதாவது இறா சேர்த்துடலாம். பொடி இறா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த அவரைக்காயில் நல்லா ஊறிடும். பெரிய இறா விட சின்ன இறா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கோங்க. இதை உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து அவரைக்காய்க்கும் இறாய்க்கும் சேர்த்து போட்டிருக்கு, அதில் உப்பு பார்த்துக்கோங்க. இறா வேகிற நிமிஷம் நான் சொன்னேன், 7 நிமிஷத்தில் இறா வெந்துடும். இதை சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். எஸ்பெஷலி இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஆகிடும். இதை கொத்தமல்லி, தயிர் ஊற்றணும். தயிர் மசாலா நல்லா பனைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த ஊற வச்ச வெஜிடபிள்ஸ் போட்டு என்ன பண்ணோம், அப்படியே நல்லா வதக்கிட்டோம். இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் பொடி போட்டு இறங்கிட்டோம். அது சப்பாத்தியோடையோ நானோடையோ ரொட்டியோடையோ அதே மாதிரி புலவோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும்னு சொன்னேன். ரெண்டாவது அவரைக்காய் இறா பொரியல் மாதிரி பண்ணோம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டோம், மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டோம். அவரைக்காயை போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேக வச்சுட்டோம். அப்புறம் இறாவை மஞ்சள்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருந்தோம். அந்த இறாவை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இறக்கும்போது அந்த
வணக்கம்.